வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது பிரம்ம முத்ரையோட இன்னொரு வகை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே கழுத்தை பயன்படுத்தி செய்கிற ஒரு பிரம்ம முத்ரை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி கைகளை பயன்படுத்தி செய்கிற ஒரு ஹஸ்த முத்ரையான பிரம்ம முத்ரையும் பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு வகையான ஹஸ்த முத்ரை தான். ஆனா இந்த ஹஸ்த முத்ரையான பிரம்ம முத்ரையும் கழுத்தை பயன்படுத்தி செய்கிற பிரம்ம முத்ரையும் செய்வதை பூரண முத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இன்னொரு வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பிரம்ம முத்ரையானது நம்ம படைப்பு கடவுள் பிரம்மாவை பெயரை தாங்கி வருது. அப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மூளையோட செயல்திறனை இது அதிகப்படுத்தி நம்மளுடைய படைப்பாற்றலை இது அதிகப்படுத்தும். இப்ப இந்த முத்ரை நம்ம செய்வதன் மூலியமாக நம்ம உடல்ல பிராணசக்தி அப்படிங்கிறது அதிகமாக பாய்ச்சப்படுவது இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் இது கொண்டு செல்வதற்கு பயன்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உடலால் சக்தியாக உணர ஆரம்பிப்பீங்க. உடல் சக்தியாக இருக்கும் பொழுதே மனது தானாகவே உற்சாகமடைய ஆரம்பிக்கும். உடல் சக்தியுடனும் மனது உற்சாகத்துடனும் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதி அடைந்து நாம் செய்கிற செயல்களில் ஒரு நிதானமும் கவனமும் வரும். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த பிரம்ம முத்ரை பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தியானத்தில் எனக்கு சீக்கிரமான ஒரு நிலையை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரம்ம முத்ரை பயிற்சியானது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் தன்மையுடையது ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் மற்றும் மனதில் தேங்கும் தேவையற்ற நச்சுகளை நீக்குவதற்கு இது பயன்படுகிறது. இது ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விரைப்புத்தன்மை, தலை, கழுத்து, தோள்கள், மேல் முதுகுல ஏற்படுற ஒரு ஸ்டிஃப்னஸை நீக்குவதற்கு இது பயன்படுது. இது நமக்கு உடனடியான ஆற்றலை கொடுக்கும். அப்படிங்கிற காரணத்தினால இது உங்களுடைய வேலையோட செயல்பாட்டை அதிகரிக்கும். நீங்க ஒரு நாள்ல எப்பயாவது ரொம்ப சோர்வா இருக்கீங்க, ஆனா செய்யறதுக்கு இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த முத்ரையை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு உடனடியான அந்த ஆற்றல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது உங்களுடைய ஒட்டுமொத்த கழுத்து பகுதியோட செயல்திறனை அதிகப்படுத்துது. உங்களுடைய உடலும் மனமும் சமநிலையில இருக்கிறதுக்கும் இந்த முத்ரையானது பயன்படுகிறது. இது நுரையீரலை திறந்து நுரையீரல் அதனுடைய முழு செயல்பாட்டில் வர்றதற்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை இது தூண்டுகிறது. அதன் நுரையீரல் சிறப்பாக செயல்பட்டு நம்ம செரிமான மண்டலம் சிறப்பாக இயங்குது அப்படின்னாலே நம்மளுடைய மொத்த நரம்பு மண்டலமும் புத்துணர்ச்சி பெறும். அது மட்டும் இல்லை, இது நினைவாற்றலை, அதாவது எனக்கு படித்தோன்னே கொஞ்சம் நிறைய மறந்துடுது அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் இது பயன்படும். வாங்க இந்த முத்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முத்ரை செய்வதற்கு நீங்கள் 2 விஷயங்களை கவனிச்சுக்கணும். இது நம்ம அதாவது தனியாக 2 கைகளில் செய்யும் பொழுது இது ஆதி முத்ரைன்னு இருக்கப்படும். இந்த 2 ஆதி முத்ரையோட கைகளை இணைப்பதனால உருவாகிறது தான் நமக்கு பிரம்ம முத்ரை என்று அழைக்கப்படுகிற இந்த முத்ரையாகும். இப்ப இந்த பிரம்ம முத்ரை செய்வதற்கு முன்னாடி முதல்ல ஆதி முத்ரை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, உங்களுடைய கைகள்ல பெருவிரலோட அடி நுனி பகுதியில உங்களுடைய இந்த மாதிரி பெருவிரலை வைக்கிறீங்க. அதாவது சுண்டு விரலோட அடிப்பகுதியில உங்களுடைய பெருவிரலோட நுனி பகுதி தொடுப்படி வைத்துட்டு இந்த மாதிரி நீங்க மடக்கி வச்சீங்கன்னா இது ஆதி முத்ரை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த ஆதி முத்ரை இருக்கிற இந்த கைகள் ஒன்றை ஒன்று இப்படி தொடும்படி, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த 4 விரல்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் இந்த மாதிரி தொடும்படி, இங்க பாருங்க, நான் இப்ப சுற்றி காட்டுறேன். இப்படி சுற்றி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வைத்துட்டு உங்களுடைய சுண்டு விரலோட அடிப்பகுதி இருக்கிற உள்ளங்கையானது உங்களுடைய தொப்புளின் மேல் பாவும்படி, அதாவது இப்படி தொப்புளின் மேல பாவும்படி, இங்க பாருங்க, இந்த மாதிரி தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி 4 விரல்களும் இப்படி தொடும்படி நீங்க இப்படி வைக்கணும். அதாவது கைகள் ஆதி முத்ரை வச்சு கைகளை மடக்கி இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? இப்ப இந்த முத்ரையை நம்ம எப்போ பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்ரையும் எப்போ வேணால் பயிற்சி பண்ணலாம். குறிப்பாக உங்கள் உடம்புல உணவு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படின்னா செரிமானம் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் உணவு உட்கொள்வதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அப்போ எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் பொழுது 5 நிமிஷம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய செரிமான திறன் தூண்டப்படும். மிக முக்கியமாக இந்த முத்ரையானது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற அதிகாலை வேலையில் செய்யப்படும் பொழுது இதனுடைய பலன்களை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உணர முடியும். அதாவது அதனுடைய அபரிமிதமான பலன்களை நீங்கள் வெகு சீக்கிரமாக உங்களால் உணர முடியும்.
இது வந்து தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு மேலே செய்ய மாட்டோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 15 நிமிடங்களுக்கு மேலேயும் இந்த முதிரை பயிற்சியை செய்யக்கூடாது. திரும்ப ஒரு தடவை நல்லா கவனிங்க. உங்களுடைய சுண்டு விரலோட அடிப்பகுதியில் பெருவிரல்களை வைத்து அதை மூடும்படி இந்த மாதிரி வந்து உங்களுடைய கைகளை மூடிட்டு, இப்போ இது மாதிரி ஒன்றை ஒன்று தொடும்படி 2 கைகளையும் வைத்துட்டு இந்த அமைப்பை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய தொப்புள் பகுதியில் கொண்டு போய் நீங்கள் இதை வச்சிடுறீங்க. இப்படியே வந்து 5 நிமிடங்கள் உங்களுடைய இயல்பான சுவாசத்தில் இருப்பது தான் இந்த முதிரை பயிற்சி ஆகும். இப்போ இந்த முதிரை பயிற்சி யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த முதிரையை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டினில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.